ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another ISL வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லிட்டாங்க ஜெப்ஜித்துக்கும். ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் பச்சுச்சோக்கும் நன்றி சொல்லிட்டாங்க. இது எப்படிப்பட்ட மூவ், ஒரு நல்ல மூவா இல்லை பேட் மூவா நம்ம சென்னை என்எஃப்சிக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஸ்டன் பச்சுச்சோவுக்கு நன்றி சொல்லிட்டாங்க. ஸோ கிறிஸ்டன் பச்சுச்சோ இந்த ஐஎஸ்எல் சீசன் 10ல் எப்படிப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போமே. ஐஎஸ்எல் சீசன் 10ல் அவர் பார்த்தீங்கன்னா 16 மேட்சஸ் ஆடிருக்காரு. அதில் கோல்ஸும் 0, அசிஸ்ட்டும் 0ங்க. அவர் அக்யூரேட் பாசஸ் பார்த்தீங்கன்னா 317 அக்யூரேட் பாசஸ் கொடுத்துருக்காரு. ஷார்ட் ஆன் டார்கெட் 2ங்க. அதே சக்ஸஸ்ஃபுல் ட்ரிபிளும் 2, டேக்கிள்ஸ் 1 பார்த்தீங்கன்னா 7, கிளியரன்ஸ் 7ங்க, இன்டர்செப்ஷன் 6. ஸோ இதுதான் அவரோட ஸ்டாட் சொல்லுது. பெருசாக ஐஎஸ்எல் சீசன் 10ல் கிறிஸ்டன் பச்சுச்சோ பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி தான் ஆகணும். நம்ம சென்னை என்எஃப்சிக்கு கிறிஸ்டன் பச்சுச்சோ ஓரளவுக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாள். சில மேட்சஸில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் மற்றபடி கிறிஸ்டன் பச்சுச்சோ பெருசாக சென்னை என்எஃப்சிக்கு பெர்ஃபார்ம் பண்ணலங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சென்னை என்எஃப்சி கிறிஸ்டன் பச்சுச்சோவை விட்டது கரெக்டான டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பெருசாகவும் பெர்ஃபார்ம் பண்ணல. இவர் ஒரு ஃபாரின் பிளேயர்னால இவருக்கு பதிலாக நம்ம சென்னை என்எஃப்சி ஒரு நல்ல பிளேயரை சைன் பண்ணும். ஏன்னா இவரை பற்றினா நம்ம ரஃபாரை பேக்கப்பாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். அது ஒத்து இல்லைனாலும் இவரை டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்லேயே ஆட வச்சோம். ஸோ அப்பயுமே அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணணும். அவரை பெஞ்சில் உட்கார வச்சுருந்தோம். சில மாதிரி சப்ஸ்டிடியூட் பிளேயராகவும் இறக்கி விட்டோம். அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலங்க. அதுதான் இந்த ஐஎஸ்எல் சீசன் 10ஓட ஸ்டார்ட்டும் சொல்லுது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கிறிஸ்டன் பச்சுச்சோவை விட்டது நம்ம சென்னை என்எஃப்சி ஒரு கரெக்டான டிசிஷனை எடுத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சென்னை என்எஃப்சி கிறிஸ்டன் பச்சுச்சோவை விட்டுருக்க கூடாதா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல மூவா இல்லை பேட் மூவா அப்படி நீங்கள் மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா டெப்ஜித்துக்கும் நன்றி சொல்லிட்டாங்க. ஸோ டெப்ஜித் ஐஎஸ்எல் சீசன் 10ல் எப்படிப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 மேட்சஸ் ஐஎஸ்எல் சீசன் 10ல் டெப்ஜித் ஆடிருக்காருங்க. அதில் க்ளீன் ஷீட் பார்த்தீங்கன்னா 3 க்ளீன் ஷீட் வச்சுருக்காரு. கோல்ஸ் கன்சிடர் பார்த்தீங்கன்னா 24 கோல்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்காரு. அதே போல் பெனால்ட்டி இவர் பார்த்தீங்கன்னா 5 பெனால்ட்டியில் 2 பெனால்ட்டிஸை இவர் சேவ் பண்ணியிருக்காரு. சேவ்ஸை பொறுத்த வரைக்கும் 60 சேவ்ஸ் பண்ணியிருக்காருங்க. டெப்ஜித் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல சீசன், ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னு சொல்லியே ஆகணுங்க. போன சீசன் அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் இந்த ஐஎஸ்எல் சீசன் 10ல் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை டெப்ஜித் கொடுத்தாரு. நம்ம பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக முக்கிய காரணம் டெப்ஜித்னு நான் முன்னாடிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் திருப்பியும் சொல்கிறேன். டெப்ஜித் இந்த சீசன் நம்ம சென்னை என்எஃப்சிக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை என்எஃப்சி மோஸ்ட்டாக முகமது நவாஸை சைன் பண்ணிட்டாங்க கோல் கீப்பராக. ஸோ அதனால் டெப்ஜித்தை விட்டுருக்காங்க. டெப்ஜித்தை பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெப்ஜித் இல்லாதது நமக்கு ஒரு பெரிய மிஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏதோ தோணுது அது பெரிய மிஸ்ஸாக இருக்கலாம். பட் நவாஸ் நல்லா கோல் கீப்பிங் பண்ணிட்டாருன்னா நமக்கு இது பெருசாக தெரியாதுங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெப்ஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஐஎஸ்எல் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும். அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை தான் டெப்ஜித் கொடுத்துருந்தாரு. அப்படியும் நம்ம சென்னை என்எஃப்சி அவரை லீவ் பண்ணிட்டோம். ஸோ அவரும் போயிட்டார். ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு தான் அவர் மோஸ்ட்டாக போவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம டெப்ஜித்துக்கு பதிலாக நவாஸ் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டதா நியூஸஸ் வந்துருச்சுங்க. ஸோ நவாஸ் நல்லா கோல் கீப்பிங் பண்ணிட்டா டெப்ஜித் போகிறது நமக்கு ஒரு பெரிய மிஸ்ஸாக இருக்காது. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், டெப்ஜித் நம்ம சென்னை என்எஃப்சியை விட்டு போனது ஒரு நல்ல மூவாக நம்ம சென்னை என்எஃப்சிக்கு இல்லை பேட் மூவா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் கிறிஸ்டன் பச்சுச்சோவும் நம்ம சென்னை என்எஃப்சியை விட்டு போனது ஒரு நல்ல மூவா இல்லை பேட் மூவா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.